Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் வந்து உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதாவது ஃபிசிக்ஸ் எக்ஸாமோ இல்லை கெமிஸ்ட்ரி எக்ஸாமோ நீங்கள் எப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. ஏன்னா இப்போ நம்ம எழுதி முடித்த எக்ஸாமை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பசங்க வந்து ஃபீட்பேக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் போல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுல ஒரு பசங்க கூட என்னாச்சு பார்த்தா ஈஸி அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணவே இல்லை. எல்லா பசங்களுமே மீடியம், ஹார்ட் இந்த ஆப்ஷன் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப நிறையா பசங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஒரு 5 2 மார்க் இல்லை 4 2 மார்க் தான் எங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சு. மற்ற 2 மார்க்ஸ் வந்து எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபீல் பண்ண மாதிரியே டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சில இடத்துல நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. சரியா? அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம எழுதினாவே அப்படின்னாவே நமக்கு வந்து இப்போ சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு நமக்கு பிரித்து கொடுக்கும்போது அதுக்கு தனித்தனியாக நமக்கு வந்து மார்க் போடும்போது நமக்கு மொத்தமாக 16 மார்க்குக்கு எவ்வளோன்னு போடும்போது நமக்கு வந்து மார்க் வந்து அதிகமாகும். சரியா? நம்ம ஏற்கனவே நேற்று லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா டைரக்ட் 60 மார்க் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். எதுக்காகனா ஒரு 16 மார்க்குக்கு மொத்தமாக சேர்த்து போடும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். கிரேஸ் மார்க்கை பற்றி ஏதாவது உங்கள் காலேஜில் அப்டேட் எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.